ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஹோலி ஃபேஸ் ஆஃப் ஜீசஸோட டிவோஷன். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இயேசுவின் திருமுகத்துக்கான டிவோஷன் வந்து நிறைய இடத்துல பரப்பிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாடர்ன் டைம்ஸில் இந்த டிவோஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிவோஷன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த டிவோஷன் வந்து 3 காரியத்துக்கு வந்து ஜீசஸ் வந்து he himself has shown in a visionary to a vision to visionary to in a form of vision. அவர் என்ன சொல்கிறான்னா, பிளஸட் மேரி சென்ட் பீட்டர், அவங்க வந்து இட்டாலியில், அவங்க ஒரு நன், இட்டாலியில் வாழ்ந்தவங்க. ஸோ அந்த இட்டாலியில் 1840 1848 வரைக்கும் அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக பரப்புன ஒரு நாட்கள் அது. ஸோ வந்து எப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜீசஸோட முகம் நமக்கு எப்படி வந்ததுன்னா, அவரோட ஒரு ஒரு ஹியூமன் கைண்டுக்கே, ஒரு மேன் கைண்டுக்கே வந்து கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு வந்து வெரோனிகா அம்மாவோட வேல் மூலியமாக தான் நம்மளுக்கு கொடுத்தாரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 3 விஷயம் இருக்குங்க. அந்த 3 விஷயம் என்னென்னா பிளாஸ்ஃபமி, ப்ரொஃபனேஷன் ஆஃப் சண்டேஸ் அண்ட் ஏத்திசம். ஸோ இந்த 3 விஷயத்துக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து அவருக்கு பாவம் செய்கிறோம். ஸோ அந்த பாவம் வந்து நிறைய ஒரு காயத்தை அவருக்கு உண்டு பண்ணுது. இது வந்து அவராக வந்து பிளஸட் மேரி பீட்டருக்கு சொன்னது. ஸோ அவர் வந்து என்னன்றாரு, அதுக்கு ஒரு பரிகாரமாக வந்து கோல்டன் ஆரோ ப்ரேயர், அந்த கோல்டன் ஆரோ ப்ரேயர் மூலியமாக வந்து உலகத்துக்கு எல்லாமே ஒரு 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 கருத்தை கொடுக்குறாரு, ஒரு ப்ரேயர் ஃபார்மை கொடுக்குறாரு. நம்ம அது எதுக்கு நம்ம வந்து கோல்டன் ஆரோன்னு சொல்கிறோன்னா, ஸோ நமக்கு தெரியும் இந்த கோல்டன் ஆரோ ப்ரேயரில் வந்து அவரே சொன்னதுங்க. ஸோ இதை நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இட் இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ப்ரேயர். ஸோ எவ்ரி டைம் வி ப்ரே திஸ் ப்ரேயர், நம்ம ஒரு அம்பு எடுத்து ஒரு ஒரு கோல்டன் ஆரோவே வந்து அவரோட நெஞ்சுக்கு பாய்க்கிற ஒரு விஷயம். ஸோ நிறைய நம்ம காயங்கள், அந்த 3 பாவங்கள் செய்கிறதுனால அவரோட இதயத்தை வந்து நிறைய காயப்படுத்துகிறோம். The more you are striking him with lot of sins, the more you pray the golden arrow prayer, he will be consoled. ஸோ அது வந்து ரொம்ப வலியுறுத்தின ஒரு விஷயம். ஸோ இது வந்து நாள்பட நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் போச்சு. இந்த டிவோஷன் பற்றியே நிறைய பேர்த்துக்கு மறந்துட்டாங்க. சொல்லப்போனால் நிறைய பேர் அதை வந்து இன்ட்ரெஸ்டாக எடுக்கலை. ஆனால் இந்த டிவோஷன் when I started following this devotion, நிறைய காரியங்கள் எனக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. நான் எதெல்லாம் ஒரு ஆசைப்பட்டு நின்று அங்கே வந்து கேட்காத பட்சத்துக்கு நான் மனசுலேயே வச்சுட்டு, when I used to have this just Jesus, I would love to have this அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இந்த ஜஸ்ட் கோல்டன் ஆரோ ப்ரேயரை வந்து நான் கண்டினியூஸாக பண்ணியிருப்பேன். அது நீங்கள் நம்புறீங்களோ இல்லைங்களோ, பட் ஐ யூஸ் டு கெட் தோஸ் பெட்டிஷன்ஸ் கிராண்டட். ஸோ இந்த ஒரு வலிமையான ஒரு ப்ரேயர் தான் கோல்டன் ஆரோ ப்ரேயர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோல்டன் ஆரோ ப்ரேயரை நிறைய பேர் நீங்களும் சொல்லுங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த கோல்டன் ஆரோ ப்ரேயரை நீங்கள் பாருங்கள், இல்லை படிங்க. ஒரு நாளும் நம்ம ஒரு வாட்டி சொல்லும் போதே அவருக்கு வந்து ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிரேசஸ் வாஸ் ஃப்ளோட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம சும்மா இருக்கிற டைமில் வந்து நம்ம இந்த ப்ரேயரை வந்து நம்ம சொன்னோம்னா அவ்வளோ ஒரு ஆறுதலாக ஒரு விஷயம், நம்ம ஒரு விஷயம் அவருக்கு வந்து ஆறுதலாக செய்யும்போது he loves it and he will never leave us, and that is for sure. பைபிளில் என்ன சொல்கிறாங்கன்னா 840க்கு மேலே வந்து அத்தனை டைம்ஸ் வந்து கடவுளுடைய முகத்தை வந்து மென்ஷன் ஆயிருக்கு பைபிளில். ஸோ அந்த இதுவே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அவரே இறங்கி வந்து சொன்ன இந்த ப்ரேயரை வந்து நம்ம எவ்வளோ வலியுறுத்தி நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து முக்கியமாக எப்போ நம்ம இந்த டிவோஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா, ஆஷ் வெட்னஸ்டேக்கு முந்தின அந்த முன்னாடி இருக்கிற டியூஸ்டே அன்றைக்கி தான் இந்த ஃபீஸ்டே வந்து நம்ம வந்து ஹானர் பண்ணுறோம். ஹோலி ஃபேஸ் ஆஃப் ஜீசஸோட டிவோஷன் வந்து ஹானர் பண்ணுறோம். ஸோ இந்த டிவோஷன் நம்ம வந்து முக்கியமாக டியூஸ்டேஸில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். எல்லா டியூஸ்டேஸ்லையுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த கோல்டன் ஆரோ ப்ரேயருக்கான ஒரு சின்ன சாப்லெட்டு தான் இது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஹோலி ஃபேஸ் இருக்கும், வெரோனிகா அம்மாவோட வேல். ஸோ அதை நம்ம வந்து இந்த ரெட் பீட் எதை குறிக்குதுன்னா, நம்ம வந்து நிறைய செயிண்ட்டுங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க முன்னாடி, நமக்கு தெரியாதது. நிறைய செயிண்ட் வந்து இந்த ஹோலி ஃபேஸ் டிவோஷனை வந்து ஆஸ் ஐ செட், பிளஸட் மேரி ஆஃப் பீட்டர் அவங்க, சென்ட் லிட்டில் தெரேசா,
அவங்க அப்புறம் வந்து பாதிரி பியோ, ஓகேங்களா, பாதிரி பியோ வந்து சொல்லுவாராம், ஹோலி ஃபேஸோட ஜீசஸோட ஹோலி ஃபேஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து டோக்கன் ஒரு 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 வந்து ஒரு காயினாக வந்து ஹெவனுக்கு போனோன்னா ஒரு காயினாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வலியுறுத்துறாரு. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் ஃபார்மில் இருக்குங்க, வீடுமே வந்து மேக்னெட் ஃபார்மில். இந்த 10 மணி தான் இருக்கும். இந்த 10 மணி எதை குறிக்குதுன்னா, த மோர் யூ ப்ரே த கோல்டன் ஆரோ ப்ரேயர், த மோர் யூ வில் பி அட்டாச் டு த ஹோலி ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ். அவரை வந்து நேசிக்கிறதுக்கான வலியுறுத்தலும் ஒரு ஸ்ட்ரென்த்தும் வந்து ஜீசஸ் வந்து நமக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த ஹோலி ஃபேஸ், இந்த கோல்டன் ஆரோ வந்து நான் 10 மணி தான் ஸ்டார்ட் ஆனேன். இன்றைக்கி நான் அளவே இல்லைங்க நான் சொல்கிறது. இந்த கோல்டன் ஆரோ எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ கோல்டன் ஆரோ ப்ரேயர் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நான் அதை ஒரு வாட்டி நான் வாசிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு யூ கேன் டூ இட் இன் தமிழ் ஆல்சோ. தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் நீங்கள் சொல்லலாம், இல்லை கன்னடாவில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் சொல்லலாம், அண்ட் ஈவன் இன் இங்கிலீஷ். ஸோ இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ப்ரேயர். மே த மோஸ்ட் ஹோலி ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ். அந்த ஒரு ப்ரேயர் வந்து ரொம்பவே வலியுறுத்தின ஒரு ப்ரேயர். இதை வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க, தயவு செய்து இதை கற்றுக்கங்க. இந்த ப்ரேயரை the more you learn, the more you are offering to Jesus yourself to him. ஓகே, இந்த ப்ரேயரை நான் இப்போ வாசிக்கிறேன். May the most holy, most sacred, most adorable, most incomprehensible and unutterable name of God be always be praised, blessed, loved, adored and glorified in heaven, on earth and under the earth by all the creatures of God and by the Sacred Heart of our Lord Jesus Christ in the most holy sacrament of the altar. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரேயர். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னொரு அழகான ஒரு சாப்லெட் இருக்குது. ஸோ இந்த சாப்லெட் வந்து ஜீசஸ் கற்றுக் கொடுத்தாருங்க. இந்த சாப்லெட் வந்து ஜீசஸ் வந்து கற்றுக் கொடுத்தாரு. இதுதான் அந்த ஹோலி ஃபேஸுக்கான ஒரு மெடல். அப்போது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து இதில் வந்து கிரீக் மொழியில் எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 6 மணி தான் இருக்கும். 6 மணி எதை குறிக்குதுனாக்கா, 6வது ஸ்டேஷன். நம்ம வந்து வே ஆஃப் த கிராஸில் வந்து 6th ஸ்டேஷன் தான் வெரோனிகாமா வந்து முகத்தை வந்து வைப் பண்ணுவாங்க, ஜீசஸோட முகத்தை. ஸோ அதை குறிக்கிறது தான் இந்த 6 மணி. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெள்ளை மணி எதை குறிக்குதுன்னா, ஜீசஸோட ஒவ்வொரு சென்சஸுக்குமே, ஃபார் த சென்ஸ் ஆஃப் டச், ஃபார் த சென்ஸ் ஆஃப் ஹியரிங், ஃபார் த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லிங், ஃபார் த சென்ஸ் ஆஃப் டேஸ்ட், ஃபார் த சென்ஸ் ஆஃப் சைட். அவர் வந்து ஒரு பேஷன் நடத்தும் போது அந்த சென்சஸ் எல்லாம் அவ்வளோ வந்து ஓப்பனாக இருந்தது. நிறைய பேர் அவரை வந்து அவதூறமாக பேசினாங்க, அது அவரோட காதால் கேட்டார். நிறைய பேர் வந்து அவரை கன்னத்துலேயே அடித்தாங்க, அவரை வந்து காயப்படுத்தினாங்க, அவர் அவ்வளோ அடிகள் வாங்கினாங்க. அந்த அடியெல்லாம் அந்த சென்சஸ் மூலியமாக அவர் வந்து தெரியப்படுத்தினார். ஸோ சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், அவருக்கு வந்து ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்த வந்து அவரோட வாயிலே ஆகட்டும், அவரோட கையிலே ஆகட்டும், அவருக்கு வந்து முகத்திலே ஆகட்டும், அவரோட ரத்த காயம், அந்த ரத்த ஸ்மெல் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அவர் ஹீ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். அண்ட் அவர் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட், நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ஸ்மெல் ஆகட்டும், டேஸ்ட் ஆகட்டும், அவரோட பார்வை, எத்தனை ஹோசானா சொன்னாங்களோ அத்தனை பேரும் அகெயின்ஸ்டாக வந்து தே ஸ்டார்டட் டூயிங் இட். ஸோ இதுக்கான ஒரு வண்டர்ஃபுல் ப்ரேயருங்க. இது வந்து டியூஸ்டேஸில் சொன்னால் போதும், டைம் இது ஒரு 9 நிமிஷம் தான் ஆகும். டியூஸ்டேஸில் இந்த சாப்லெட்டை நீங்கள் சொன்னால் போதும். உங்கள்கிட்ட சாப்லெட் இல்லைன்னா கூட உங்களோட சாதா ஜோமாலேயே 6 டைம்ஸ் இவ்வளோ இந்த ஜபத்தை தான் சொல்லணும். நீங்கள் வந்து நான் அந்த ப்ரேயர் அது நான் போடுறேன், ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு காப்பி இட் அண்ட் ஸ்டார்ட் ப்ரேயிங் திஸ் சாப்லெட். ஸோ இதுதான் வந்து ஹோலி ஃபேஸ் ஆஃப் ஜீசஸோட டிவோஷன். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த ஹோலி ஃபேஸ் ஆஃப் ஜீசஸோட டிவோஷன் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. and they have told me that lot of happenings, நான் கேட்குறதுக்கு முன்னாடியே கடவுள் எனக்கு இது கொடுக்குறாரு, நான் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் மனசில் யோசித்து வச்சுருப்பேன், அது வந்து அந்த ஒரு எனக்கு அந்த கிஃப்டாகவே எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு 2-3 பேர் சொன்னது நான் கேள்விப்பட்டிருக்கேன். and people have by hearted something good to know that people have by hearted this prayer and they have told me as a memorize பண்ணுற மாதிரி வந்து சொல்லி, சிஸ்டர் நான் இந்த ப்ரேயர் நீங்கள் சொல்லி கொடுத்ததை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு அருமையான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஒரு கடவுள் சொன்னதை
நம்ம பரப்பும்போது கடவுள் வந்து நம்ம 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 அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கும்போது இட் இஸ் நத்திங் அகேன்ஸ்ட் காட், இட் இஸ் ஃபார் த சின்ஸ், ஃபார் த ரெப்பரேஷன் ஆஃப் சின்ஸ். ஸோ யாரெல்லாம் இந்த சாப்லெட் இந்த மூலியமாக வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராமிசஸ் வந்து ஜீசஸ் கொடுத்துருக்காருங்க. ஸோ அதில் வந்து ஒரு நிறைய ப்ராமிசஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த பியூட்டிஃபுல்லான ப்ராமிசஸ்ங்க, அது உண்மையாலுமே நடக்கிற ஒரு ப்ராமிசஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஹோலி ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ். நிறைய அது அற்புதங்கள் நடக்குதுங்க. அற்புதத்துக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம ஒரு கருவி, நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து கடவுளுடைய ஒரு ஒரு இருதயத்தை வந்து நம்ம வந்து ஒரு காயத்தையும் நம்ம நீக்கும்போது, இந்த ப்ரேயர் மூலியமாக காயத்தை வந்து நீக்கும்போது அவருக்கு இன்னும் ஆறுதல் நம்ம இன்னொரு வகையில் நம்ம எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு டிவோஷனை நம்ம வந்து இருக்க பற்றி கொள்ளலாம். And we should follow this devotion, and I think everybody start following this devotion. உங்ககிட்ட இல்லைனா please directly message me so that I can share in Tamil and other languages also. So I hope this will be very useful for all of you and for your family. Praise the Lord. நிறைய வாழ்க.